ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 பயிற்சி நூல் நீர்க்கோளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக. நீர்க்கோளம் என்பது ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும். பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர், காற்றில் கலந்துள்ள நீர் மூன்றுமே சரியான விடைகள். நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் காரணிகளுள் ஒன்று ஆப்ஷன் ஆ தொழிற்சாலை கழிவுகள். வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி ஆப்ஷன் ஆ பாக் நீர்ச்சந்தி. நீர் ஆவியாதல் என்பது ஆப்ஷன் ஆ திரவத்திலிருந்து வாயுவாதல். ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி ஆப்ஷன் இ ஓர் உப்பு நீர் ஏரி. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பெருங்கடல் மற்றும் கடல் நீரோடு ஒப்பிடும்போது உவர்ப்பின் சதவீதம் மழைநீரில் மிக குறைவாக இருப்பதால் மழைநீர் தூய்மையான நீராக கருதப்படுகிறது. இதனால் இது நன்னீர் என்று அழைக்கப்படுகிறது. நன்னீரின் பெரும்பகுதி உறைந்த நிலையில் பனிமலைகளாகவும் பனியாறுகளாகவும் காணப்படுகிறது. சுமார் 1% அளவு நீரானது ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர்ம நிலையில் காணப்படுகிறது. நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையை நிலத்தடி நீர்மட்டம் என்கிறோம். 1000 ஏரிகளின் நிலம் என்று பின்லாந்து அழைக்கப்படுகிறது. அங்கு 1,87,888 ஏரிகள் காணப்படுகின்றன. நன்னீர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் இ மழைநீர். 1000 ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் ஆ பின்லாந்து. நிலத்தடி நீர்மட்டம் என்பது ஆப்ஷன் இ நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலை. நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கான காரணம் ஆப்ஷன் ஆ ஆழ்துளை கிணறு மூலம் நீரை உறிஞ்சி எடுப்பது அதிகமாவதால். எதிர்காலத்தில் மக்களுக்கு நன்னீர் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டியது? ஆப்ஷன் இ நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.